வணக்கம். இந்தியாவுல ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் பில் ஒரு குடும்பத்தோட மொத்த சேமிப்பையும் காலி பண்ணி அவங்கள நிதி நெருக்கடிக்குள்ள தள்ளிருது. இது ஏன் இப்படி நடக்குது? இத சரி பண்ண என்னென்ன முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு? வாங்க இன்னைக்கு நாம இந்தியாவின் இந்த சுகாதார காப்பீட்டு புதிரை கொஞ்சம் விரிவாக அலசி ஆராயலாம். இந்த கேள்விய சும்மா யோசிச்சு பாருங்க. இது ஏதோ கற்பனையான கேள்வியெல்லாம் இல்ல. இந்தியா முழுக்க லட்சக்கணக்கான குடும்பங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த பயத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் அவங்களுடைய நிஜம். 63% இது ஒரு சாதாரண நம்பர் இல்ல. அதாவது இந்தியாவுல மருத்துவத்துக்காக ஆகிற மொத்த செலவுல கிட்டத்தட்ட 2 பங்கு செலவை மக்கள் அவங்க கைகாச போட்டு தான் சமாளிக்கிறாங்க. எந்த இன்சூரன்ஸோ இல்ல அரசாங்க உதவியோ இல்லாம. உலகத்திலேயே இது ரொம்ப அதிகமான விகிதங்கள்ல ஒண்ணு. இதுதான் பல குடும்பங்களோட நிதி நிலைய தலைகீழா புரட்டி போடுது. சரி, இந்த புதிரை நாம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். முதல்ல பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் அரசாங்கம் கொண்டு வந்த தீர்வு என்ன, அதுல இருக்கிற ஓட்டைகள் என்னன்னு பாப்போம். அதுக்கப்புறம் பிரைவேட் கம்பெனிங்க என்ன பண்றாங்க, கடைசியா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாத்தையும் பார்க்கலாம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்தியாவின் சுகாதார அதிர்ச்சி. நம்ம பேச போறது வெறும் பணப்பிரச்சனை பத்தி மட்டும் இல்ல. இது ஒருத்தரோட வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு பெரிய சுமை. 7%. இது கேட்க சின்ன நம்பரா இருக்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் கோடிக்கணக்கான மக்கள் ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுனால வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளப்படுறாங்க. திடீர்னு வர்ற ஒரு நோய் இல்லனா ஒரு விபத்து அவங்களோட மொத்த சேமிப்பையும் கரைச்சு அவங்கள கடன்காரங்களா மாத்திடுது. பகுதி 2. ஆயுஷ்மான் பாரத். இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைக்கு அரசாங்கம் என்ன தீர்வு கொண்டு வந்திருக்கு? அதுதான் ஆயுஷ்மான் பாரத். இது உலகத்திலேயே மிகப்பெரிய ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டங்கள்ல ஒன்னுன்னு சொல்றாங்க. ஆயுஷ்மான் பாரத், அதாவது பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, சுருக்கமா PMJAY. இந்த திட்டம் மூலமா தகுதி இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். இது ஒரு பெரிய பாதுகாப்பு வலை மாதிரி. திடீர்னு ஒரு பெரிய மருத்துவ செலவு வந்தா அதிலிருந்து ஏழை மக்களை காப்பாத்துறதுக்கு தான் இந்த திட்டம். அப்போ இதுல என்னெல்லாம் கவர் ஆகும்னு பாத்தீங்கன்னா, அதுதான் இதோட சிறப்பம்சமே. கிட்டத்தட்ட 1900க்கும் அதிகமான சிகிச்சைகள். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு நோய் இருந்தா கூட முதல் நாள்ல இருந்தே இது கவர் ஆகும். குடும்பத்துல யாருக்குமே வயசு ஒரு பிரச்சனையே இல்ல. கவர்மெண்ட், பிரைவேட்னு எந்த ஹாஸ்பிட்டல் வேணாலும் பணமே கட்டாம சிகிச்சை எடுத்துக்கலாம். அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆகிற செலவு, டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் ஆகிற செலவுன்னு எல்லாமே இதுல அடங்கும். சரி, இதுல சேர்றது கஷ்டமான்னு கேட்டா இல்லவே இல்ல. ரொம்ப சிம்பிள். அவங்களோட வெப்சைட்டுக்கு போங்க. அங்க am I eligible ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்க மொபைல் நம்பரை கொடுத்தா போதும். உங்க பேர் இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஆதார் வச்சு eKYC முடிச்சிங்கன்னா உடனே உங்க ஆயுஷ்மான் கார்டை டவுன்லோட் பண்ணிடலாம். பகுதி 3. விடுபட்ட நடுத்தர இடைவெளி. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இவ்ளோ பெரிய பாதுகாப்பு வலை இருந்தும் இதுல ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. ஒரு பெரிய கூட்டம் இதுல கவர் ஆகாம இந்த வலைக்கு வெறியில இருக்காங்க. இந்த சார்ட்டை பாருங்க, உங்களுக்கே புரியும். நம்ம மக்கள் தொகையில 50%, அதாவது பாதி பேர் ஆயுஷ்மான் பாரத் மாதிரி அரசாங்க திட்டங்கள்ல கவர் ஆயிடுறாங்க. இன்னொரு 20% பேர் பிரைவேட் இன்சூரன்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா நடுவுல பாருங்க, ஒரு 30%, கிட்டத்தட்ட 40 கோடி மக்கள், அவங்களுக்கு எந்த ஒரு இன்சூரன்ஸும் இல்லாம இருக்காங்க. அவங்கள தான் நாம விடுபட்ட நடுத்தர வர்க்கம் இல்லனா மிஸ்ஸிங் மிடில்னு சொல்றோம். இவங்க யாரன்னா, சுயதொழில் செய்றவங்க, சின்ன சின்ன கடை வச்சிருக்கிறவங்க, இப்போ இருக்கிற கிக் ஒர்க்கர்ஸ். இவங்க அரசாங்க உதவி வாங்குற அளவுக்கு ஏழைகளும் இல்ல, அதே சமயம் பெரிய பிரைவேட் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிற அளவுக்கு வசதியானவங்களும் இல்ல. இவங்க தான் ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பகுதி 4. தனியார் காப்பீட்டின் வளர்ச்சி. சோ இந்த மாதிரி ஒரு பெரிய கேப் இருக்கும்போது என்ன ஆகும்? கரெக்ட், அங்க ஒரு பெரிய மார்க்கெட் உருவாகும். அதுதான் இப்போ பிரைவேட் இன்சூரன்ஸ் துறையில நடந்துட்டு இருக்கு. இந்த இடைவெளியை நிரப்ப நிறைய தனியார் நிறுவனங்கள் உள்ள வந்துட்டாங்க. 1 லட்சம் கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய தொகைன்னு. 2024ஆம் நிதியாண்டுல மட்டும் ஹெல்த் இன்சூரன்ஸுக்காக மக்கள் கட்டின பிரீமியம் தொகை இது. குறிப்பா கொரோனாவுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸோட முக்கியத்துவம் நல்லாவே புரிய ஆரம்பிச்சிருச்சு. அதோட விளைவுதான் இந்த வளர்ச்சி. இந்த போட்டி காரணமா கம்பெனிங்க 2 விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்துறாங்க. ஒன்னு, நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ். பாருங்க, HDFC எர்கோக்கு 16,000க்கும் மேல இருக்கு. ரெண்டாவது, கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. அதாவது நீங்க கிளைம் பண்ணா அது பாஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்குன்னு காட்டுற நம்பர் இது. இந்த நம்பர் எவ்வளோ அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு மக்களுக்கு நம்பிக்கை வரும். பகுதி 5. சிறந்த சேவைக்கான முன்னெடுப்பு. சரி, பாரிசி வாங்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அவசரத்துக்கு அது உதவுதா? அதுதான் முக்கியமான கேள்வி.
முன்னெல்லாம் கிளைம் ரிஜெக்ட் ஆகிறது, டிஸ்சார்ஜ் ஆக மணிக்கணக்கில் காத்துட்டு இருக்கிறதுன்னு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. இப்போ அதை சரி பண்ண சில முக்கியமான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் IRDAI, அதாவது இந்தியாவோட இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர் உள்ள வராங்க. மக்களோட நம்பிக்கையை திரும்ப கொண்டு வரணும்னா கிளைம் ப்ராசஸ் ரொம்ப வேகமாவும் வெளிப்படையாவும் இருக்கணும்னு அவங்க சில முக்கியமான கடுமையான ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த புது ரூல்ஸ் உண்மையிலே ஒரு கேம் சேஞ்சர். பாருங்க, இனிமே கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்ரூவல் வெறும் 1 மணி நேரத்துல கிடைக்கணும். பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ண 3 மணி நேரத்துக்குள்ள எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடியணும். இது அமலுக்கு வந்தா இனிமே ஹாஸ்பிட்டல்ல டென்ஷனோட மணிக்கணக்கில் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் ரொம்பவே குறையும். பகுதி 6 2047 நோக்கிய பயணம். சரி, இவ்ளோ விஷயங்களும் நடக்குது. கவர்மெண்ட் ஒரு பக்கம், பிரைவேட் கம்பெனிஸ் ஒரு பக்கம், புது ரூல்ஸ்னு எல்லாம் சேர்ந்து இந்தியாவோட ஹெல்த் கேர் சிஸ்டத்தை எங்க கொண்டு போக போகுது? வாங்க 2047 நோக்கிய பயணத்தை பார்ப்போம். இலக்கு ரொம்ப பெருசு, ஆனா ரொம்ப தெளிவானது. 2047க்குள்ள எல்லாருக்கும் இன்சூரன்ஸ். இது வெறும் ஒரு ஸ்லோகன் இல்ல, இது ஒரு கனவு. இந்தியால இனிமே யாருமே ஒரு மருத்துவ செலவுக்காக அவங்க வாழ்க்கையே இழக்கக்கூடாதுங்கிறது தான் இதோட ஒரே நோக்கம். சரி, இவ்ளோ மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. அரசாங்கம் அதோட வேலையை செய்யுது, கம்பெனிகளும் மாறிட்டு வராங்க. ஆனா கடைசியா ஒரே ஒரு கேள்விதான் நம்ம எல்லாருக்குமே. உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒருவேளை திடீர்னு ஒரு மருத்துவ அவசரம் வந்தா அதை சமாளிக்க உங்க நிதி பாதுகாப்பு வலை தயாரா இருக்கா? இதை பத்தி நம்ம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா யோசிக்கணும்.